அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு போஸ்ட் ப்ரெக்னென்சி கேரில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸில் நாங்கள் ஃபாலோ பண்ண 5th ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி 1, 2, 3, 4 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கு களி. இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா லோ பேக் பெயின், அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் வூண்ட், பாடி பெயின் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறக்கு, அதே மாதிரி இம்யூனிட்டி பவரையும் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். இது ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். தினமும் 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து குழந்தை பிறந்தவங்களுக்குன்னு கேட்டால் சில பொடிகள் தருவாங்க. அதில் இது ஒரு பொடி தான் வந்து இந்த சுக்கு பொடி. சுக்கு மட்டும் இதில் இருக்காது. இதில் வந்து கடுக்காய், ஜாதிக்காய், வாயுலிங்கம், அதிமதுரம், திப்பிலிலே கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, வால்மிளகு, சார்ணவேறு, சித்தரத்தை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சேர்ந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் நம்மளுக்கு பொடியாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு பேர் வந்து சுக்கு பொடின்னு தான் போட்டிருப்பாங்க. இந்த பொடியை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய், அப்புறம் வந்துட்டு தேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு பேனில் லோ ஃப்ளேமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த சுக்கு பொடியை வந்து இதில் போட்டுக்க போகிறோம். இது பாடியை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ கூட அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு 2 இயர்ஸ் குழந்த பிறந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனவங்க கூட இதை செஞ்சு வச்சு தினமும் சாப்பிட்லாம். உங்களுக்கு லோ பேக் பெயின் இருந்தால் சரியாயிடும். ஸோ இதை நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா கொதி வரணும். அதே மாதிரி அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே கருப்பட்டி தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றுறேன். ஊற்றி இதை நல்லா கலக்கணும். நல்லா கொதிக்க விடணும். இது பக்கத்துலேயே இருந்து செய்யணும். ஸோ ஒரு 4 இயர்ஸ் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது தினமும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து செஞ்சு வச்சு இதை வந்து ஃபுல்லாக செஞ்சு வச்சுட்டு ஒரு மந்த் வயசில் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். லோ பேக் பெயின் யார் யாருக்குன்னு இருக்கும் அதெல்லாம் அவங்க வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா, நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கரண்டி அந்த குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நம்ம இதில். ஸோ நல்லெண்ணெய், இதில் நெய், தேன் இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நம்ம இது வந்து கெட்டு போகாது. நல்லா இது ஒரு டைட்டான ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. நீங்கள் ரொம்ப அதாவது கரெக்டான கன்சிஸ்டன்சி பண்ணணும். இல்லைனா ரொம்ப கெட்டியாகி ஒட்டிக்கும், சட்டியை விட்டு வரவே வராது. ஸோ கருப்பட்டி வந்து கரெக்டான கம்பி பதத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்து கிண்டிக்கணும். ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் நல்லா உடம்பை இருக்கும். ஸோ தேனையும் நம்ம சேர்த்தியாச்சு. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கன்சிஸ்டன்சி காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணல. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நெய் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஒரு பிஸ்கெட் மாதிரி வந்துடும். நம்மளால் அதை வந்து இது பண்ண களி மாதிரி இருக்காது. இப்போ நெய் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வந்தபோது நம்ம இதை வந்து இறக்கிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 மந்த்ஸுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கைப்படாமல் வச்சுக்கணும். இதில் அவ்வளோ சத்து இருக்குது.
லோ பேக் பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுக்கலாம். நீங்கள் யார் வேணாலும் எந்த வயசில் இருக்கிறவங்களாலும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.